ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி அளித்து மனமகிழ்ச்சியோடு இருக்கும் எம் பள்ளி முதல்வரை அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சிறப்பான வணக்கங்கள். எழுத்துக்களை இணைத்து வார்த்தைகளை கோர்த்து வாக்கியங்களை உருவாக்கி விதைக்குள் இருக்கும் வீழ்ச்சம் போல பல கருத்துக்களை உள்ளடக்கியது. அறிவுக்கு வழிகாட்டி பகுத்தறிவை நோக்கி பயணம் செய்ய வைப்பது புத்தகம்தான். புத்தகத்தை தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம். தேடிதல் இன்றி வாழ்க்கையில் எந்த ஒரு உச்சத்தையும் அடைவதில்லை. அப்படி ஸ்ரீ கிருஷ்ண பள்ளி மாணவர்கள் சாதனையின் உச்சத்தை அடைய தேடி தேடி பல திட்டங்களை உருவாக்குவது எம் பள்ளி முதல்வருக்கு நிகழ்யவர். அது ஒன்றுதான் ஸ்ரீ கிருஷ்ண சங்கத்தின் சார்பில் நடைபெறும் புத்தக கண்காட்சி எனும் அறிவு தேடல் திருவிழா. இந்த கவினூறு காட்சியை நடத்த உறுதுணையாக இருந்த எம் பள்ளி முதல்வருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த புத்தக கண்காட்சியில் ஈரடி எல்லுலக இழந்த திருக்குறள் முதல் அகத்தியன் தொட்டியிட்ட சங்க இலக்கியம், வளர்த்தெடுத்த பரதிமார் கலைஞர்கள், அறிவுக்கு வழிகாட்டின பஞ்சதந்திர கதைகள், இக்கால தொழில்நுட்ப ஹைக்கூ கவிதைகள் வரை அத்தனையும் விழுந்து கிடக்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு சிறுத்தொகை கொடுத்து புத்தகங்களை வாங்கி செல்வதுதான். கண்ணுக்கு விருந்து புத்தக கண்காட்சி. புத்தகத்தின் ஒரு சில துளிகளை புத்தியில் சேமித்து கூற வந்துள்ளனர் எம் பள்ளி மாணவர்கள். கண்டு கேட்டு மகிழுங்கள், புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள். இக்கால தொழில்நுட்பத்தால் அன்னை போல் சோறூட்ட முடியும், ஆனால் அன்னையாக முடியாது. ஆடியோ புக்ஸ், இ புக்ஸ் என பல வந்தாலும் புத்தகங்களை தொட்டு பார்த்து படித்தால் மட்டுமே மனதால் இணைத்துக் கொள்ள முடியும். இயற்கை கூட கடத்த மறுத்த அனுபவ அறிவை அடுத்த தலைமுறைக்கு அழகாய் கடத்த மனிதன் கண்டுபிடித்த மகத்தான கண்டுபிடிப்பு தான் புத்தகம். புத்தக வாசிப்பை சுவாசிப்பாக்கி மகிழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.